சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே பார்க்க போகிற பாடம் என்னென்னா நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்ன்றது தரம் 10ல் அழகு 2வது அழகு. ஏன்னா சரி, இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் வந்து இதெல்லாம் படிக்க போகிறோம்னா முதலாவது விஷயம் தூரமும் இடப்பெயர்ச்சியும், 2வது கதி, 3வது வேகம், 4வது ஆர்முடுகள் அமர்முடுகள், அடுத்து வரைவுகளில் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு, அடுத்து 6வது விஷயம் படிக்க போகிறோம் என்னென்னா புவியீர்ப்பு ஆர்முடுகள். இந்த 6 விஷயம் படிச்சோன்னு என்ன முடியும்டா இந்த நேர்கோட்டு இயக்கம் முடியும். சரி, இந்த 6 விஷயத்தையும் படிக்க முன்னுக்கோ முதல்ல தலைப்போடுங்க காவிக்கணியமும் எண்ணிக்கணியமும். முதல்ல தலைப்போடுங்க காவிக்கணியமும் எண்ணிக்கணியமும். இது படிச்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்குள்ள போகும். காவிக்கணியமும் எண்ணிக்கணியமும். சரி, காவிக்கணியம் யாரை சொல்றேன்டா? காவிக்கணியம் யாரை சொல்றேன்டா? ஒரு கணியத்துக்கு பருமனும் காணப்பட்டு அதே மாதிரி திசையும் காணப்பட்டுக்கின்றா. ஒரு கணியம் ஒன்றுக்கு பருமனும் காணப்பட்டு திசையும் காணப்பட்டா அது காவிக்கணியம் எனப்படும். நான் கணியம் சொல்ற காவிக்கணியம். உதாரணமா ஒரு மேசையில ஒரு பொருள் ஒன்று இருக்கிட்டு வைப்போம். ஒரு மேசையில ஒரு பொருள் ஒன்று இருக்கிட்டு வைப்போம். இந்த பொருளை நான் அங்காள பக்கம் இயங்க வைக்க போறேன். இந்த பொருளை நான் அங்காள பக்கம் இயங்க வைக்க போறேன். அப்படி இயங்க வைக்கிறேன்டா, நான் இதுக்கு ஒரு விசை கொடுக்குறேன் வைப்போம். இந்த திசையில ஒரு விசை ஒன்று கொடுக்குறேன் வைப்போம். கொடுக்குற விசையில பருமன் வந்து ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கிடுவோமே. கொடுக்குற விசையில பருமன் வந்து ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கிடுவோம். அப்போ விசை வந்து இந்த வழங்கப்படுற இந்த விசை வந்து என்ன கணியம்னு பார்த்தோம்டா, இது ஒரு என்ன கணியமா இருக்கும்? காவிக்கணியம். ஏன்டா இந்த கொடுக்குற விசைக்கு என்ன செய்யுது? ஒரு பருமன் இருக்கு. அந்த பருமன் எவ்வளவு? 5 நியூட்டன். எவ்வளவு? 5 நியூட்டன். அதே மாதிரி இந்த விசை எங்கள திசையில வழங்கப்படுது, இந்த திசையில வழங்கப்படுது. ஆகவே பருமனும் இருச்சு, திசையும் இருச்சு. ஆகவே பருமனும் திசையும் இருக்கிறதால உதாரணமா யாரை சொல்லணும்? விசை வந்து என்ன கணியம் படிக்க போறாங்க? விசை வந்து ஒரு காவிக்கணியம். விசை வந்து என்ன கணியம்? ஒரு காவிக்கணியம். அப்ப காவிக்கணியம் யாரை சொல்றா? பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியங்கள் எனப்படும். சரி, இல்லைங்க காவிக்கணியம் என்பது பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் ஆகும். பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் ஆகும். பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் ஆகும். உதாரணம் விசை இடப்பெயர்ச்சி வேகம் ஆர்முடுகள் அமர்முடுகள் நிறை அடுத்தது உந்தம். அப்ப இவ்வளவு என்ன கணியத்துக்கு வரப்போறாங்க? காவிக்கணியம். அப்ப காவிக்கணியம் யாரை சொல்றா? ஒரு கணியத்துக்கு பருமனும் இருந்து திசையும் காணப்பட்டா அவங்க என்ன கணியம் சொல்லப்படும்? காவிக்கணியம் எனப்படும். அப்ப காவிக்கணியத்துக்கு உதாரணமாக விசையை சொல்லலாம், இடப்பெயர்ச்சியை சொல்லலாம், அதே மாதிரி வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகள், நிறை, அடுத்தது வந்து என்ன? உந்தம். சரி, காவிக்கணியம் உள்ளது. அடுத்த தலைப்பு போடுங்க எண்ணிக்கணியம். அடுத்த தலைப்பு வந்து எண்ணிக்கணியம் என்னன்னு பார்ப்போம். அடுத்த தலைப்பு போடுங்க எண்ணிக்கணியம் யாரை சொல்றா? பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள். என்ன கணியங்கள் சொல்லப்படும்? எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியத்து திசை இருக்கான்னு கேட்டா எண்ணிக்கணியத்துக்கு என்ன இல்ல? திசை காணப்படாது. திசை காணப்படாது. உதாரணம் வச்சிருந்தோம்டா நேரம். உதாரணம் சொல்லுவோமே, நேரம் வந்து என்ன கணியம்டா? ஒரு எண்ணிக்கணியம். நேரத்துக்கு பருமன் மட்டும்தான் இருக்கு. ஒரு 12 மணி, 3 மணி, 2 மணின்னு பருமன் மட்டும் தான் நேரத்துக்கு காணப்படும். நேரத்துக்கு திசை சொல்றவா இல்ல. வடக்கு நோக்கி 10 மணிக்கு சொல்றவா யாராச்சும் இல்லைன்னா அப்ப நேரம் வந்து என்ன கணியத்துக்கு வரப்போறாங்க? எண்ணிக்கணியம். இப்படி பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் யாவும் என்ன கணியம் சொல்லப்படும்டா? எண்ணிக்கணியம் எனப்படும். என்ன கணியம் சொல்லப்படும்? எண்ணிக்கணியம். பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள்
பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள் எண்ணிக்கணியங்கள் எனப்படும். உதாரணம் நேரம், அடுத்த உதாரணம் தூரம், அடுத்தது கதி, அடுத்தது அமுக்கம். நேரம், தூரம், கதி, அமுக்கம். அதே மாதிரி திணிவு, அதே மாதிரி பரப்பளவு. அடுத்தது வெப்பம், வலு. அடுத்து கனவளவு. இவ்வளோ என்ன கணியங்கள் கேட்குறாங்க? எண்ணிக்கணியம். அப்ப எண்ணிக்கணியம் யாரை சொல்றா? பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணிக்கணியம் எனப்படும். எண்ணிக்கணியங்களுக்கு திசை இருக்கான்னு கேட்டா எண்ணிக்கணியங்களுக்கு என்ன காணப்படாது? திசை காணப்படாது. உதாரணமாக நேரம், தூரம், கதி, அமுக்கம், திணிவு, பரப்பளவு, அடுத்தது வெப்பம், அடுத்தது வலு, அடுத்தது என்ன? கனவளவு. இவ்வளவு என்ன கணியத்துக்குள்ள வரப்போறாங்க? எண்ணிக்கணியம். 2 வருஷம் பாஸ் பேப்பர் இருந்துச்சு. காவிக்கணியத்தை கேட்டுருந்தாங்க, எண்ணிக்கணியம் கேட்டிருந்தாங்க. சரி தானே? பாஸ் பேப்பர் கேள்வியில இது பழமை 2 வருஷம் என்ன செஞ்சிருந்துச்சு வந்துருந்துச்சு. அந்த கேள்வியை பார்ப்போமா? சரி, 2016ஆம் ஆண்டு முதலாவது MCQல என்ன கேட்டிருந்தாங்கடா? பின்வருவனவற்றுள் எது ஒரு காவிக்கணியம் ஆகும்? உங்களுக்கு விளங்கிருச்சு. இதுக்கு முன்னுக்க பார்த்துட்டோம். காவிக்கணியம்னா யாரெல்லாம் இருப்பாங்க? பருமனும் காணப்படணும், அதே மாதிரி திசையையும் கொண்டிருக்கணும். பருமனும் திசையையும் கொண்ட கணியங்கள் என்ன கணியம் சொல்லப்படும்? காவிக்கணியம். இப்போ தந்த உதாரணத்தை செக் பண்ணுங்க. நிறைக்கு பருமனும் இருந்துச்சு, திணிவும் இருந்துச்சு. ஆக நிறை என்ன கணியம்? காவிக்கணியம். நேரம் ஒரு காவிக்கணியமா? இல்லை, பருமன் மட்டும் காணப்படும். ஆகவே இவர் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். கதி, இவருக்கு என்ன செய்வர்? இவருக்கும் பருமன் மட்டும் தான் காணப்படும். இவர் திசை இருக்குமா? இல்லை, இவரும் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். தூரம், இவருக்கும் பருமன் மட்டும் தான் இருக்கும். திசை இருக்குமா? இல்லை. ஆக இவர் என்ன கணியம் படிக்க போறாங்க? எண்ணிக்கணியம். இப்போ தந்த உதாரணத்துக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துருச்சு. சரிதானே? அப்ப பின்வருள் எது ஒரு காவிக்கணியம் ஆகும்னு கேட்டா யார் காவிக்கணியம் வைக்க போறாங்க? நீரை. யார் வந்து காவிக்கணியம் வைக்க போறாங்க? நீரை. ஏன்னா நீரைக்கு பருமனும் காணப்படுது, அதே மாதிரி என்ன ஆகுச்சு? திசையும் காணப்படுது. சரி, அடுத்த கேள்வி வந்து 2019ஆம் ஆண்டு 3வது MCQ. பின்வருள் எது ஒரு காவிக்கணியம் ஆகும்னு இருக்கிறது. பின்வருள் எது ஒரு காவிக்கணியம் ஆகும். நம்ம தந்த உதாரணத்துக்குலாம் திரும்ப என்ன செய்ய போகுது? கேள்வி போகுது. அப்ப இதுல இருக்கிறாங்க பின்வருள் எது ஒரு காவிக்கணியம். காவிக்கணியம்னு தெரியும் உங்களுக்கு, பருமனும் காணப்படணும், திசையும் காணப்படணும். இதுல பார்த்தோம்டா தூரம் வந்து என்ன கணியம்? எண்ணிக்கணியம். எனக்கு என்ன மாட்டேங்கிருச்சு? பருமன் மட்டும் தான். இதுக்கு முன்னுக்கு அதுல உதாரணம் தருப்பட்டு. சரிதானே? அதே மாதிரி அமுக்கம், இவருக்கு என்ன மாட்டேங்குது? பருமன் மட்டும்தான், திசை காணப்படாது. தூரத்துக்கும் பருமன் மட்டும்தான், திசை காணப்படாது. வேலைக்கும் வந்து என்ன இருந்துச்சு? பருமன் மட்டும்தான் இருந்துச்சு, திசை என்ன செய்யாது? காணப்படாது. இடப்பெயர்ச்சிக்கு பருமனும் காணப்படும், திசையும் காணப்படும். ஆக இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? இதில் வரும் காவிக்கணியம் ஆகும். இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவிக்கணியம். சரி, அப்போ இந்த காவிக்கணியம் எண்ணிக்கணியத்தை வச்சு 2016ஆம் ஆண்டும் 2019ஆம் ஆண்டும் 2 MCQ வந்துருச்சு. சரி, இப்போ அதில் முதலாவது விஷயத்தை பார்ப்போம். தூரமும் இடப்பெயர்ச்சியும். அந்த 6 தலைப்பு போட்டோமே, அந்த 6 தலைப்புலப்போ முதலாவது விஷயம் பார்க்க போகிறோம். தூரமும் இடப்பெயர்ச்சியும். தூரமும் இடப்பெயர்ச்சியும் எப்படி கண்டுபிடிக்கிறது? வரைவிலக்கணம் பார்க்க முன்னுக்கோ லேசாக ஒரு உதாரணத்தில் பார்த்துக்குவோம். சரிதானே? சரி, இது வந்து ஏன்ற ஒரு இடம் வைப்போம். ஏயிலிருந்து எங்கே போகணும்டா? பின்ற இடத்துக்கு போகணும்னு வைப்போம். ஏயிலிருந்து எங்கே போகணும்? பின்ற இடத்துக்கு போகணும். சரி, இது ஒரு பாதையா? ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு இது ஒரு பாதைன்னு வைப்போம். இந்த பாதையால் போனோடனே இது ஒரு முதலாவது பாதையில் வைக்கிறேன்னு. இந்த முதலாவது பாதையில் போக்குற எனக்கு எவ்வளோ மீட்டர் எடுக்குண்டா? 120 மீட்டர் எடுக்குன்னு வைப்போம். அதாவது ஏயில தொடங்கி பியில வைத்து முடிகிறதுக்கு எனக்கு எத்தனை மீட்டர் எடுக்குது? 120 மீட்டர் எடுக்குது. ஒரு பாதையால் போக்குறோம். எத்தனை மீட்டர் எடுக்குது? 120 மீட்டர் எடுக்குது. இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாதை மட்டும்தான் ஆச்சும் இல்லை, வேற பாதையும் மிக்கும். இது ஒரு 2வது பாதையில் வைப்போமே. இது ஒரு 2வது பாதை. இந்த பாதையால் முதலாவது பாதையில் போக்கணும் 120 மீட்டர் எடுத்துச்சு. 2வது பாதையால் போக்கணும் 400 மீட்டர் எடுக்குதுன்னு வைப்போம். எத்தனை மீட்டர் எடுக்குது? 400 மீட்டர். அதே மாதிரி இன்னொரு பாதையால் போக்கணும் எனக்கு எத்தனை மீட்டர் எடுக்குதுண்டா? 200 மீட்டர் எடுக்குன்னு வைப்போம். எத்தனை மீட்டர் எடுக்குது? 200 மீட்டர். அவன் முதலாவது பாதையில் போக்கணும் 120 மீட்டர், 2வது பாதையில் போக்கணும் 400 மீட்டர், 3வது பாதையில் போக்கணும் 200 மீட்டர் எடுக்குன்னு வைப்போம்.
சரி, அப்போ ஒரு ஆள் என்ன செய்யறது தெரியுமா? ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 3 பாதையை பயன்படுத்துறார். எத்தனை பாதையை பயன்படுத்துறார்? 3 பாதை. முதலாம் பாதையால போனோடனே 120 மீட்டர்ல போய் சேர்ந்துட்டார். ரெண்டாம் பாதையால போக்கல வந்து 400 மீட்டர்ல போய் சேர்றார். மூணாம் பாதையால போக்கல வந்து 200 மீட்டர்ல போய் சேர்றார். இப்படி ஒரு பாதை வந்து போட்டு இப்போ தூரமும் இடப்பெயர்ச்சின்னு கேட்டாங்கடா. இதுலயே தூரம் இடப்பெயர்ச்சி லேசாவே விளங்கிடும். சரிதானே? சரி, இதுல எப்படி தூரம் கண்டுபிடிக்கிறேன்டா? எந்த பாதைகள நீளம் பெருசரிச்சோ, அது தூரம். அது வந்து என்ன? தூரம். அது ஒரு பாதையாகவும் இருக்கலாம், 2 பாதையாகவும் இருக்கலாம். எந்த பாதையில நீளம் சின்னதரிச்சோ அதான் வந்து என்ன வரைக்கும்? இடப்பெயர்ச்சி. இப்ப பார்த்தோம்டா, இதுல எந்த பாதைகள நீளம் பெருசு? 400 மீட்டரும் 200 மீட்டரும் பெரிய பாதை. எந்த பாதையில நீளம் சின்னது? 120 மீட்டர். எந்த பாதையில நீளம் சின்னதா அரிச்சாங்களோ அவங்க யார் வந்து வரப்போறாங்க? இடப்பெயர்ச்சிக்கு வரப்போறாங்க. அப்போ முதலாவது பாதை தான் எனக்கு என்னவா இருக்கும்? இடப்பெயர்ச்சி. அப்ப எத்தனை மீட்டர்? 120 மீட்டர். எத்தனை மீட்டர்? 120 மீட்டர். அப்ப இந்த 400 மீட்டரும் 200 மீட்டரும் யாருண்டா? அவங்க தான் யார் அடிக்க போறாங்க? தூரம் அடிப்பாங்க. அப்ப தூரம் யாரு? ஒன்று 400 மீட்டர் செல்லலாம், அடுத்தது வந்து 200 மீட்டர் செல்லலாம். அடுத்து யாருக்கு எல்லாம்? 200 மீட்டர். அப்போ இடப்பெயர்ச்சியின் தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த போறதுக்கு எந்த பாதையின் நீளம் மிக சின்னதா இருக்கோ அவங்க வந்து யார் அடிப்பாங்க? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த போறதுக்கு எந்த பாதைகள நீளம் பெருசா அடிச்சாங்களோ அவங்க யார் அடிக்க போறாங்க? தூரம். அவங்க யாரு? தூரம். இதை வச்சு லேசா விளங்கிடணும். சரிதானே? சரி, கீழே தலை போடுங்க தூரம்னு. கீழே சின்ன தலை போடுங்க தூரம்னு. தூரம்னு போட்டு எழுவுங்க. பொருளொன்றின் பயணப்பாதையின் நீளம் தூரம் எனப்படும். பொருளொன்றின் பயணப்பாதையின் நீளம் தூரம் எனப்படும். அது கீழே இடப்பெயர்ச்சின்னு போடப்படுங்க. ஒரு புள்ளியிலிருந்து இன்னுமொரு புள்ளிக்கு குறித்த திசையில் ஏற்படும் நிலை மாற்றம் இடப்பெயர்ச்சி எனப்படும். சரி, இது ரெண்டு அதில் வரை இலக்கணம். சரிதானே? சரி, அதுக்கு உதாரணம் போடுங்க. இப்போ உதாரணம் பார்ப்போம். உதாரண கேள்வி ஒன்று. சரி, இது லேசாக காட்டுறீங்க. சரி, உதாரண கேள்வி ஒன்று பார்ப்போம். முதலாவது, ஏல தொடங்கி இங்கே போய் சேரணும்டா, பிக்கு போய் சேரணும் வைப்போம். ஏல தொடங்கி இங்கே போய் சேரணும், பிக்கு போய் சேரணும். இன்னொரு ஆளுக்கு அதே மாதிரி ஏல இருந்து பிக்கு போய் சேரார், வேற பாதையில. ஒரு ஆள் இந்த பாதையில போனார், இன்னொரு ஆள் இந்த பாதையில போறார். இன்னொரு ஆள் வந்து மற்ற பாதையை தேர்ந்தெடுத்து போறார். முதலாவது ஆள் போன பாதை வந்து ஒரு 100 மீட்டர்னு வைப்போம். ரெண்டாவது ஆள் சுத்தி போன பாதை வந்து ஒரு 400 மீட்டர்னு வைப்போம். எத்தனை மீட்டர்? 400 மீட்டர். இப்போ இதுல எப்படி தூரம் இடப்பெயர்ச்சி காண்றேன்டா? தூரம் தெரியும். எந்த பாதையின் நீளம் மிக பெருசா இருக்கோ அதான் வந்து என்ன? தூரம். இப்ப சொல்லுங்க, 100 மீட்டர் தூரம் பெருசா 400 மீட்டர் பெருசா? 400 மீட்டர் தான் பெருசு. ஆகவே அதான் என்ன வரப்போ எனக்கு? தூரம். ஆகவே 400 மீட்டர் வந்து என்ன? தூரம். தூரம் வந்து என்ன கணியம்டா? என்ன கணியம்? தூரம் ஒரு எண்ணிக்கணியம். என்ன கணியம்? எண்ணிக்கணியம். ஆகவே ஒரு பருமன் மட்டும் தான் செல்லுவோம். திசை செல்லுவோமா? திசை செல்ல தேவையில்லை. அடுத்து வந்து இடப்பெயர்ச்சி பார்த்தோம்டா. இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எந்த பாதையின் நீளம் மிக சின்னதா இருக்கோ அதான் வந்து என்ன? இடப்பெயர்ச்சி. அப்ப 400 மீட்டர் சின்னதா 100 மீட்டர் சின்னதா? 100 மீட்டர் தான் சின்னது. 100 மீட்டர் தான் சின்னது. அப்ப இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர்? 100 மீட்டர். எத்தனை மீட்டர்? 100 மீட்டர். ஆனா அப்படியே சொல்லலுமா? இல்ல. இடப்பெயர்ச்சி வந்து என்ன கணியம்? காவிக்கணியம். அப்ப காவிக்கணியம்டா பருமன் மட்டும் தான் செல்லிக்கும், திசை என்ன செல்லல. திசை செல்லணுமா செல்லப்படாவா? செல்லணும். அப்ப திசை எப்படி பாக்குறோம்டா? எங்க இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரோ அங்க இருந்தா திசை பார்க்கணும். இப்ப பார்த்தோம்டா, மேல என்ன திசை? வடக்கு.
என்ன திசை வடக்கு, இங்க என்ன திசை கிழக்கு, கீழே வந்து தெற்கு, இங்க வந்து மேற்கு, இதுல வந்து மேற்கு. இவர் எந்த திசையில பயணிக்கிறார் கிழக்கு திசை, இந்த திசையில கிழக்கு திசை. ஆகவே இடப்பெயர்ச்சி செல்லக்கொள்ள கிழக்கு திசை நோக்கி, கிழக்கு திசை நோக்கி, கிழக்கு திசை நோக்கி எவ்வளவு மீட்டர் பயணம் செஞ்சார் 100 மீட்டர். எவ்வளவு மீட்டர் பயணம் செஞ்சார் 100 மீட்டர். சரி இது நோட் பண்ணிடுங்க. மூணாவது உதாரணம் போட்டு நோட் பண்ணிடுங்க. இது மூணாவது உதாரணம் போட்டு நோட் பண்ணிடுங்க. மூணாவது நோட் பண்ணிடுங்க. தூரம் வந்து 400 மீட்டர், இடப்பெயர்ச்சி வந்து கிழக்கு திசை நோக்கி 100 மீட்டர். எப்பவும் திசை செல்லணும் மனு கேட்டால் இது நேரடியாக கொடுக்கலும், ஆனால் இடப்பெயர்ச்சி வந்து காவி கணின்றதால முதலாவது உதாரணத்துக்கு மட்டும் திசை சொல்லி காட்டியிருக்கோங்க. சரி ரெண்டாவது உதாரணம் பார்ப்போம். ரெண்டாவது உதாரணம் பார்ப்போம். ஒரு ஆள் என்ன செய்யறாருண்டா ஏயில தொடங்கி அவரோட பயணத்தை டியில முடிக்கிறார். இங்க முடிக்கிறார் டியில. அவர் எப்படி பயணம் செய்யறாருன்னா ஒரு ஆள் வந்து பயணம் செய்யறார். ஏயில இருந்து பிக்கு வந்து, பியில இருந்து சிக்கு வந்து, சில இருந்து இங்க வர டிக்கு வர. சரிங்களா? ஒரு ஆள் வந்து ஏயில இருந்து பிக்கு வந்து, பியில இருந்து சிக்கு வந்து, சில இருந்து டிக்கு வர. அப்ப இவரை நான் முதலாவது ஆள் குறிச்சிக்கலாம். முதலாவது ஆள் என்ன செய்யறாரு தெரியுமா? ஏயில இருந்து பிக்கு போய்த்து, பியில இருந்து சிக்கு போய்த்து, சில இருந்து டிக்கு போய்த்தியா. அப்ப எவ்வளவு பாதை நீளம் பயணம் செஞ்சாருண்டா ஏல இருந்து பிக்கு வரதுக்கு 40 மீட்டர், பில இருந்து சிக்கு வரதுக்கு 60 மீட்டர், 40 60 எத்தனை 100 மீட்டர். சில இருந்து டிக்கு வரதுக்கு எத்தனை மீட்டர் எடுத்துச்சு 80 மீட்டர். அப்ப மொத்தம் எத்தனை மீட்டர் பயணம் செஞ்சார் 180 மீட்டர் பயணம் செஞ்சார். எவ்வளவு பயணம் செஞ்சார் 180 மீட்டர். ரெண்டாவது ஆள் என்ன செஞ்சார்? இவர் ரெண்டாவது வச்சுக்கலாமே. ரெண்டாவது ஆள் என்ன செய்யறது தெரியுமா? திருவா ஏல இருந்து இங்க வந்து சேர்றார், டிக்கு வந்து சேர்றார். ரெண்டாவது ஆள் வந்து டிரெக்டா ஏல இருந்து இங்க வந்து சேர்றார், டிக்கு வந்து சேர்றார். அப்ப ரெண்டாவது ஆள் வந்து ஏல இருந்து டிக்கு வந்து சேர்றார் டிரெக்டா. அவர் பயணம் செய்த தூரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 90 மீட்டர். எவ்வளவு மீட்டர் 90 மீட்டர். இப்ப இதுல தூரம் இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா எந்த யார் பயணம் செய்த பாதையில நீளம் சின்னது, அதாவது ரெண்டாவது ஆள் பயணம் செஞ்ச பாதை என்னது சின்னது 90 மீட்டர். முதலாவது ஆள் பயணம் செஞ்சது 180 மீட்டர். அப்ப முதலாவது ஆள் பயணம் செஞ்சது தூரமாகவும், ரெண்டாவது ஆள் பயணம் செஞ்ச என்ன வரைக்க போகுது இடப்பெயர்ச்சியாகவும் இருக்கு. என்ன வரைக்க போகுது இடப்பெயர்ச்சியாகவும் காணப்படும். முதலாவது ஆள் பயணம் செஞ்சது தூரமாகவும், ரெண்டாவது ஆள் பயணம் செஞ்ச என்ன வரைக்க போ இடப்பெயர்ச்சி. ஏன்னா முதலாவது ஆள் வந்து சுத்தி வரார், ரெண்டாவது ஆள் வந்து நேரடியா வரார். இனிமே வரார் நேரடியா. அப்ப முதலாவது ஆள் பயணம் செஞ்சு ஏல இருந்து பிக்கு போய்த்து, பில இருந்து சிக்கு, சில இருந்து டிக்கு போறது 180 மீட்டர் எடுக்குது. அப்ப அவர் என்ன தூரம். ரெண்டாவது ஆள் பயணம் செஞ்சது ஏல இருந்து டிரெக்ட் எங்க வருவது டிக்கு வருவது. அவர் பயணம் செஞ்ச எவ்வளவு 90 மீட்டர் வந்து இடப்பெயர்ச்சியாக காணப்படும். சரி இதை நோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இடத்தை நோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இடத்தை நோட் பண்ணிடுங்க. சரி மூணாவது அண்ணன் பார்ப்போம். இவர்ல என்ன செய்யறது தெரியுமா? ஒரு மனிதன் வந்து ஏல இருந்து பிக்கு போறார், பிக்கு போய்த்து பியிலே நிற்கிறார், பியில என்ன செய்யறார் நிற்கிறார் வைப்போம். அதாவது ஒரு மனிதர் ஏல தொடங்கி பிக்கு போய்த்து சேர்ந்து பியிலே நிற்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல தூரம் இடப்பெருங்க என்னண்டா அவர் பயணம் செய்த தூரம் என்ன 150 மீட்டர். எவ்வளவு மீட்டர் 150 மீட்டர். அதாவது அந்த பாதை எவ்வளவு 150 மீட்டர். அதாவது ஏல தொடங்கி இங்க போய் நிற்கிறார், பியிலே போய் நிற்கிறார், திரும்பி வந்தாரா திரும்பி வரல. அப்ப ஏல இருந்து பிக்கு போனதுல வர தூரம் என்ன 150 மீட்டர். இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்னண்டா அதே இடப்பெயர்ச்சியை காட்டும், அதே இடப்பெயர்ச்சியை காட்டும். அதாவது அதுவும் எத்தனை மீட்டர் 150 மீட்டர். அதாவது ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து பெய்த்து அதே இடத்துல நின்றாருண்டா, ஒரு நேர்கோட்டு பாதையில ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து பெய்த்து அதே இடத்துல நின்றாருண்டா, அதாவது ஏல இருந்து பெய்த்து பியில நிக்கிறாருண்டா, அவர் தூரம் இடப்பெயர்ச்சி எப்படி வரப்போன உங்களுக்கு சமனவர் வரப்போது சமன். அப்ப இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமன வர சந்தர்ப்பம் கேட்டா இருச்சு. ஒரு நேர்கோட்டு பாதையில பயணம் செஞ்சு போட்டு அந்த பாதையில நின்ற இடத்துலயே அப்படி நின்றுட்டே இருக்கிறேன். அதாவது ஏல இருந்து பிக்கு போய்த்து பியிலே அப்படி நின்றாருண்டா, அவரை தூரம் இடப்பெயர்ச்சி எப்படி வரப்போன உங்களுக்கு சமனாக வரும். அதாவது ஒரு நேர்கோட்டு பாதையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய்த்து அதே இடத்துல நின்றாங்கண்டா, திரும்பி வராம அங்கேயே நின்றாங்கண்டா, அவனோட தூரம் இடப்பெயர்ச்சி எப்படி பண்ண உங்களுக்கு சமனா இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தூரமும் 150 மீட்டர், இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர் 150 மீட்டர். நோட் பண்ணிடுங்க, இதை நோட் பண்ணிடுங்க. சரி அடுத்த உதாரணம் பார்ப்போம்.
இன்னொரு ஆள் என்ன செய்ய தெரியுமா, ஏல இருந்து பிக்கு பெய்து போட்டு பில இருந்து திரும்ப எங்க வரார், ஏக்கு வரான்னு வைப்போம். அதாவது ஏல இருந்து பயணத்தை ஆரம்பிச்சு பிக்கு பெய்து போட்டு பில இருந்து திரும்ப எங்க வந்து சேர்றார், ஏக்கு வந்து சேர்றார். இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தூரம் இடப்பெயர்ச்சி காண்றா, இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தூரம் இடப்பெயர்ச்சி காண்றா, இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தூரம் இடப்பெயர்ச்சி காண்றா, தூரம் எப்படி பாக்குறா, ஒரு ஆள் ஏல இருந்து பிக்கு போறார். அப்ப போறதுக்கு எவ்வளவு மீட்டர் எடுக்குது, அவருக்கு 150 மீட்டர். எவ்வளவு மீட்டர் எடுக்குது, 150 மீட்டர். அதாவது ஏல இருந்து எங்க போறீங்க, 150 மீட்டர் தூரத்துல பிக்கு போறீங்க. பிக்கு போய் போட திரும்ப பில திரும்ப ஏக்கு வந்தீங்கடா, போறதுக்கு 150 மீட்டர் எடுத்தீங்கடா, வாரத்துக்கு எவ்வளவு மீட்டர் எடுக்கும், அதே 150 மீட்டர் தான் எடுக்கும். அதே 150 மீட்டர் தான் எடுக்கப்போ. அப்ப போற தூரம் 150 மீட்டர், பில இருந்து திரும்ப ஏக்கு வரது எத்தனை, 150 மீட்டர். அதாவது ஏக்கும் பிக்கு இடையிலான தூரம் 150 மீட்டர்டா, போறதுக்கு 150 மீட்டர், வாரத்துக்கு 150 மீட்டர். அவர் என்ன செய்யறாரு, திரும்ப ஏல இருந்து போயிட்டு திரும்ப ஏலே வந்து என்ன செய்யறார், சேர்ந்துட்டார். அப்போ போறதுக்கு 150 மீட்டர், வாரத்துக்கு 150 மீட்டர், மொத்தம் எவ்வளவு எடுத்துக்க போகுது தூரம், 300 மீட்டர். எவ்வளவு மீட்டர் எடுத்துக்க போகுது, 300 மீட்டர். இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டா, இது முக்கியமான விஷயம் சரிதாங்க. இடப்பெயர்ச்சி இதுல எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, எந்த இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறாரோ, எந்த இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறாரோ அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர்ந்தாங்கடா, அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர்ந்தாங்கடா, அவங்களோட இடப்பெயர்ச்சி என்ன வரைக்கும்டா, 0. என்னது, 0. எங்க இடப்பெயர்ச்சி வந்து என்ன கணியம், காவிக்கணியம். என்ன கணியம், காவிக்கணியம். நான் போற திசையை நேர் திசைன்னு எடுத்தேன்டா, வார திசை என்ன திசையா இருக்கும், மறை திசையா இருக்கும். இந்த திசையா இருக்கும், மறை திசை. இடப்பெயர்ச்சி நம்ம திசை சொல்லணும். அப்ப போறது நேர் 150, வாரது மறை 150, ரெண்டு மட்டும் எவ்வளவு வரப்போகுது, 0. எவ்வளவு வரப்போகுது, 0. அப்போ ஒரு இடப்பெயர்ச்சியில அதாவது ஒரு இடத்துல இருந்து தொடங்கி திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்கடா, அவனோட இடப்பெயர்ச்சி என்ன வரைக்கும் போய் எனக்கு 0 காணப்படும். நான் காணப்படப்போ 0. ஆனா தூரம் 0 இல்ல, தூரம் வந்து என்ன கணியம், எண்ணிக்கணியம். அவங்களுக்கு வந்து திசை இழிச்சா இல்ல. அப்ப அவங்க எவ்வளவு பாதையில பயணிக்கிறாங்களோ அந்த பாதை நீளத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறதா, இருக்கிறதா கூட்டிக்கிட்டே. அதெல்லாம் கூட்டிங்க பாருங்க. ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 150 மீட்டர், பில இருந்து ஏக்கு வரதுக்கு எத்தனை மீட்டர், 150 மீட்டர். ஆக மொத்தம் எவ்வளவு மீட்டர் எடுக்குது நம்மளுக்கு, 300 மீட்டர். எவ்வளவு மீட்டர், 300 மீட்டர் தூரம். இடப்பெயர்ச்சியே 0டா, இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம். போறது நேர் 150டா, வாரது மறை 150. எந்த இடத்துல தொடங்குறாரோ அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேர்ந்தாங்கடா, அவங்களோட இடப்பெயர்ச்சி என்னவா இருந்துச்சு, 0 இருந்துச்சு. இதை நோட் பண்ணிடுங்க. சரி, இதுல ஒரு முதலா கேள்வி நடுங்க, உதாரணமெல்லாம் முடிஞ்சு முதலா கேள்வி நடுங்க. ஒருவர் 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 ஏயிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து ஏயிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து ஏயிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து தெற்கு நோக்கி சென்று பியை அடைகிறார். பியை அடைகிறார். பியை அடைகிறார். அப்பாதையின் நீளம் 4 மீட்டர் ஆகும். அப்பாதையின் நீளம் 4 மீட்டர் ஆகும். அப்பாதையின் நீளம் 4 மீட்டர் ஆகும். என்ன முடியலாம், அப்பாதையின் நீளம் 4 மீட்டர் ஆகும். தொடர்ந்தும் அவர் பியிலிருந்து சியை நோக்கி சென்று பியிலிருந்து சியை நோக்கி சென்று ஓய்வடைகிறார். பியிலிருந்து சியை நோக்கி கிழக்கு நோக்கி சென்று, பியிலிருந்து சியை நோக்கி கிழக்கு நோக்கி சென்று, பியிலிருந்து சிக்கு கிழக்கு நோக்கி சென்று அங்கு ஓய்வடைகிறார். பியிலிருந்து சிக்கு இடையிலான தூரம், பியிலிருந்து சிக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். 3 மீட்டர் ஆகும். பியிலிருந்து சிக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். பியிலிருந்து சிக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். என்ன சொல்றாராம், ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போறாராம். அப்ப ஆரம்பிக்கிற இடம் என்ன, ஏ, முடிவடைகிற இடம் என்ன, சி. அப்ப ஏல இருந்து சிக்கு போறதுக்கு இது ஒரு பாதை, ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து போடும், சிக்கு போடும். ரெண்டாவது பாதை என்னண்டா, ஏல இருந்து சிக்கு நேரடியா போடுமா போலாவா, போகலாம். ரெண்டாவது பாதை என்னண்டா, ஏல இருந்து சிக்கு நேரடியா போடுமா போலாவா, போகலாம். அப்போ உங்க என்ன கேள்வி என்னண்டா, ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து எங்க போறாராம், சிக்கு போறாராம். அப்ப இது வந்தவர் சுத்தி போயிட்டீங்க.
இன்னொரு பாதை இருந்துச்சு, ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிவடைகிற இடத்துக்கு இடையிலான ஏசின்ற ஒரு பாதை இருக்கு மாதிரி இருக்காதா? இருக்கு. அந்த பாதையை நான் காட்டிங்க படத்துல. சரிதானே? சரி, இதுல உரோமிலக்கம் முதலாக எழுதிடுவோங்க, தூரம் யாது. உரோமிலக்கம் முதலாக கேள்வி தூரம் யாது. உரோமிலக்க இரண்டாக கேள்வி இடப்பெயர்ச்சி யாது. உரோமிலக்க இரண்டாக கேள்வி இடப்பெயர்ச்சி யாது. உரோமிலக்கம் முதலாக கேள்வி தூரம் யாது. உரோமிலக்கம் இரண்டாக கேள்வி இடப்பெயர்ச்சி யாது. உரோமிலக்கம் இரண்டாக கேள்வி இடப்பெயர்ச்சி யாது. இடப்பெயர்ச்சி யாது. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். தூரம் எப்படி கண்டுபிடிக்கிற, இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்க முன்னுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு செங்கோண முக்கோணி. என்ன முக்கோணி? செங்கோண முக்கோணி. ஏயிலிருந்து பிக்கு வரதுக்கு 4 மீட்டர், பியிலிருந்து சிக்கு போறதுக்கு 3 மீட்டர். இந்த பாதையோட நீளமெல்லாம் தெரியும். தெரியுமா தெரியாவா? தெரியும். ஏசிக்கு இடையிலான நீளத்தை காணும்டா. ஏசி பாதை நீளத்தை காணுமா? அப்புறம் அந்த நீளம் மட்டும் என்ன செய்யறது? தரல நம்மளுக்கு. இது நம்ம எடுத்தது. அதாவது ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிவடைகிற இடத்துக்கு நேரடியாக ஒரு பாதை இருக்கு மாதிரியாதா? இருக்கு. அதை நம்ம என்ன சொல்ற? இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். இது சொல்ற இடப்பெயர்ச்சி. அதாவது சின்ன பாதையா இருக்கு, சின்ன பாதையில நீளமா இருக்கு. வேணா? சரி, இப்போ இதை பார்த்தோன்னே என்ன விளங்குண்டா? ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில இதை நான் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா. இதை நான் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா. இதுக்கு என்ன தேற்றம் பாவிச்சலும்? பைத்தகரசின் தேற்றம். என்ன தேற்றம்? பைத்தகரசின் தேற்றம். எக்ஸ் வர்க்கம், அதாவது செம்பக்கத்துல வர்க்கம் எதுக்கு சமனாய்க்கும்டா? அது அயற்பக்கங்கள வர்க்கங்கள கூட்டுத்தொகைக்கு சமனாய்க்கும். எப்படி பாக்குற? 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். எந்த பாதை காணப்படும்? ஏசின்ற பாதை கண்டுபிடிச்சு நம்ம கேள்விக்குள்ள போடும். சரிதானே? அப்ப இந்த எக்ஸ் வர்க்கம் எதுக்கு சமனாய்க்கும்டா? 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சமன் 3 வர்க்கம் எத்தனை? 9, 4 வர்க்கம் 16. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் எத்தனை வரப்போகுது? 25. ஆகவே எக்ஸ் எவ்வளவு வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் சமன் 5 வர்க்கம். எக்ஸ் சமன் எத்தனை வரப்போகுது? 5 மீட்டர். எத்தனை மீட்டர்? 5 மீட்டர். இந்த எக்ஸ்ன்றது யாருண்டா? ஏசிட நீளம், ஏசி பாதையின் நீளம். ஆகவே எக்ஸ் சமன் எத்தனை போடுறேன்? 5 சென்டிமீட்டர். சரி, இப்போ கேள்வி எல்லாம் லேஸ் ஆயிடும். எப்படி லேஸ் ஆகிட்டா? ஒரு ரெண்டு செய்ய தெரியுமா? ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போறேன். அப்ப எவ்வளவு தூரம் பயணிச்சார்? 4 மீட்டர் 3 மீட்டர், மொத்தம் எத்தனை மீட்டர்? 7 மீட்டர். இந்த நாள் எப்படி பயணிக்கணும்டா? ஏல இருந்து டிரெக்டா சிக்கு போடணுமா போடவா? போடும். அப்படி போட்டா எவ்வளவு மீட்டர் எடுக்க போகுது? 5 மீட்டர் எடுக்கும். எவ்வளவு மீட்டர் எடுக்க போகுது? 5 மீட்டர். இப்ப சொல்லுங்க, எந்த பாதை நீளம் மிகச் சின்னதா இருந்துச்சு? 5 மீட்டர் போற பாதை என்ன செய்யுது? மிகச் சின்னதா இருந்துச்சு. ஆகவே இடப்பெயர்ச்சி வந்து எவ்வளவு வரப்போகுது? 5 மீட்டர். எவ்வளவு மீட்டர்? 5 மீட்டர். தூரம் வந்து எவ்வளவு வரப்போகுது? ஏல இருந்து பிக்கு வந்து 3, பில இருந்து சிக்கு வந்து ஏல இருந்து பிக்கு வந்து 4, பில இருந்து சிக்கு வந்து எத்தனை? 3. அப்ப 4 3 எத்தனை மீட்டர் மொத்தமா? 7 மீட்டர். எத்தனை மீட்டர்? 7 மீட்டர். அப்ப பார்த்தோம்டா, இடப்பெயர்ச்சி வந்து சின்ன பாதை நீளமா இருக்கு, தூரம் வந்து பெரிய பாதை. இந்த பாதை பெரிய பாதை. ஆகவே ஏல இருந்து பிக்கு வந்து பில இருந்து சிக்கு வந்தாருன்னா மொத்தம் எத்தனை மீட்டர் எடுக்குதா? இருக்கு 7 மீட்டர் எடுக்குது. அதே இன்னொரு ஆள் வந்து ஏல இருந்து டிரெக்டா சிக்கு போனார், நாளுக்கு எவ்வளவு எடுக்க போகுது? 5 மீட்டர் எடுக்கும். ஆகவே தூரம் வந்து 7 மீட்டராகவும் இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர் ஆகிப்போ? 5 மீட்டராகவும் காணப்படும். தெளிக்கொள்ளுங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி எடுங்க இதை. சரி, இதே டைப்ல வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று பார்ப்போம். இதே டைப்ல இதே மாடல்ல வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று பார்ப்போம். சரிதானே? சரி, 2017ஆம் ஆண்டு வந்த 17வது எம்சி. 2017ஆம் ஆண்டு வந்து 17வது எம்சி. 2017ஆம் ஆண்டு வந்து 17வது எம்சி. 2017ஆம் ஆண்டு வந்து 17வது எம்சி. எழுதுங்க சொல்றேன் கேள்வியே. கேள்வி எழுதுங்க. கிடைத்தரையின் மீது கிடைத்தரையின் மீது கிடைத்தரையின் மீது புள்ளி ஏயிற்கு கிழக்கே புள்ளி ஏயிற்கு கிழக்கே புள்ளி ஏயிற்கு கிழக்கே புள்ளி பியும் புள்ளி பியும் புள்ளி பியும் புள்ளி பியும் புள்ளி பியிற்கு வடக்கே புள்ளி பியிற்கு வடக்கே புள்ளி பியிற்கு வடக்கே புள்ளி சியும் உள்ளன. புள்ளி சியும் உள்ளன. புள்ளி சியும் உள்ளன. புள்ளி சியும் உள்ளன. சரி, என்ன சொல்றாங்க? ஏயிற்கு வடக்கேயா? ஏயிற்கு கிழக்கேனா? ஏயிற்கு கிழக்கே வந்து புள்ளி பியும், பியிற்கு வடக்கே புள்ளி சியுமா? புள்ளி சியுமா? அப்ப அந்த படத்தை கீறிடுவோம். அந்த படத்தை கீறிடுவோம் எப்படின்னு பார்ப்போம். சரி, படத்தை கீழ் அப்படியே தொடர்ந்து போவோங்க. கேள்வி என்ன முடியல, கேள்வி பார்ப்போம். பின்னுக்கு படத்தை கீறுவோம். ஏயிற்கு கிழக்கே புள்ளி பியா?
ஏக்கு கிழக்கே புள்ளி பியாம், பிக்கு வடக்கே புள்ளி சியாம், பிக்கு வடக்கே புள்ளி சியாம்னு சொல்லிட்டாங்க. ஏக்கு கிழக்கே புள்ளி பியாம், பிக்கு வடக்கே என்ன புள்ளி சியாம் சொல்லிட்டாங்க. இப்படி தொடர்ந்து எழுவுங்க, அப்படியே தொடர்ந்து எழுவுங்க. ஓர் எறும்பு உள்ள நின்று போட்டாச்சா, அதாவது பிக்கு வடக்கே புள்ளி சியும் உள்ளன்னு போட்டு தொடர்ந்து எழுவுங்க, தொடர்ந்து எழுவுங்க. ஓர் எறும்பு, ஓர் எறும்பு, ஓர் எறும்பு ஏபி கமா பிசி ஆகிய நேர்கோடுகள் வழியே, ஏபி கமா பிசி ஆகிய நேர்கோடுகள் வழியே, ஏபி கமா பிசி ஆகிய நேர்கோடுகளின் வழியே, பிசி ஆகிய நேர்கோடுகளின் வழியே ஏயிலிருந்து சிக்கு சென்றது, ஏயிலிருந்து சிக்கு சென்றது, ஏயிலிருந்து சிக்கு சென்றது. அப்ப எங்க போதான் ஒரு எறும்பு ஒண்ணு ஏல இருந்து சிக்கு போதான். எப்படி போகுதான், ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போதான். அதான் ஏபி பிசி வழி எங்க போதான், ஏல இருந்து சிக்கு போயிட்டான். இந்த பாதையில எறும்பு போகுது, இந்த பாதையில எறும்பு போகுது. இன்னொரு பாதையிலையும் போலும், ஆரம்பிக்கிற இடமே முடிவடைகிற இடம் என்ன சி. ஆகவே ஏசி வழியாவும் போகலாம், நேரடியா போகலாம். இதை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம் தரவா, இதை நம்ம வந்து என்ன செய்யணும், குறிச்சிக்கணும். அவங்க சொல்றது ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போகலாம். அப்ப ஆரம்பிக்கிற இடம் ஏ, முடிவடைகிற இடம் என்ன சி. அப்ப இந்த வழியாலையும் போகலாம், அந்த எறும்பு இதுக்கு நேர்க்காகவும் வைத்திருக்கலாம். இது நம்ம எடுத்த தரவா, இது நம்ம எடுத்த தரவு. தொடர்ந்து கீழே எழுவுங்க, தொடர்ந்து கீழே எழுவுங்க, தொடர்ந்து கீழே எழுவுங்க. சிக்கு சென்றது ரீட்டிங்கான தொடர்ந்து எழுவுங்க. ஏபி சமன் 3 மீட்டர், ஏபி சமன் 3 மீட்டர், ஏபி சமன் 3 மீட்டர். ஏபி வந்து எத்தனையா 3 மீட்டரா. ஏபி சமன் 3 மீட்டர், பிசி சமன் 4 மீட்டர், பிசி சமன் 4 மீட்டர், ஏபி சமன் 3 மீட்டர், பிசி சமன் 4 மீட்டர் ஆயின், ஆயின், ஆயின் இப்பயணத்தின் போது, இப்பயணத்தின் போது, இப்பயணத்தின் போது எறும்பின் இடப்பெயர்ச்சி யாது, இப்பயணத்தின் போது எறும்பின் இடப்பெயர்ச்சி யாது, இப்பயணத்தின் போது எறும்பின் இடப்பெயர்ச்சி யாது, எறும்பின் இடப்பெயர்ச்சி யாது, எறும்பின் இடப்பெயர்ச்சி யாது. சரி, கேள்வியை பார்ப்போம். என்ன இருக்கிறாங்க, இதுக்கு முன்னுக்கு செஞ்ச அதே மாடல் கேள்வி, அதே மாடல் கேள்வி என்னத்துக்கு மாத்திட்டாங்க, பாஸ்ட் பேப்பருக்கு மாத்திட்டாங்க. சரி, ஒரு எறும்பு ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போகலாம். அப்ப இந்த பாதையால அந்த எறும்பு போயிட்டு இருந்துச்சுண்டா அவரோட மொத்த பாதையில நீளம் எவ்வளவு வரப்போகுது, நம்மளுக்கு 3 நாள் எத்தனை மீட்டர், 3 நாளும் 7 மீட்டர் வரப்போகுது. எத்தனை மீட்டர் வரப்போகுது, 7 மீட்டர். இதை பார்க்கறதுக்கு என்ன முக்கோணம் போல விளங்குது, செங்கோணம் முக்கோணம். ஆக இந்த பாதையோட நீளம் காண்டா நம்ம இதை எக்ஸ் வச்சுக்கலாமே, அதுக்கு என்ன தேற்றம் பயணிப்போம், அதே பைத்தகரசின் தேற்றம். எப்படி வரப்போகுது, எக்ஸ் வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம், 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சமன் 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, எக்ஸ் வர்க்கம் சமன் 25, எக்ஸ் வர்க்கம் சமன் 5 வர்க்கம், எக்ஸ் சமன் எத்தனை மீட்டர், 5 மீட்டர். ஆக எக்ஸ் ல போனா எத்தனை மீட்டர் வைக்க போகுது, 5 மீட்டர். இந்த பாதையில போனா எத்தனை மீட்டர் வைக்க போகுது, 5 மீட்டர். நீங்க சொல்லுங்க, எறும்பு ஏபி ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போனுச்சுன்னா இந்த பாதையில போனுச்சுன்னா அந்த எறும்புக்கு எவ்வளவு மீட்டர் எடுக்குது, 7 மீட்டர் எடுக்குது. அதே எறும்பு வந்து ஏசியால நேரடியா போயிட்டு எவ்வளவு மீட்டர் எடுத்துச்சு, 5 மீட்டர் எடுத்துச்சு. எத்தனை மீட்டர் எடுத்துச்சு, 5 மீட்டர். இப்ப சொல்லுங்க, இந்த பாதையில போறா 7 மீட்டர், இந்த பாதையில போறா 5 மீட்டர். எந்த பாதை நீளம் மிக சின்னதா இருந்துச்சு, இந்த பாதை நீளம் மிக சின்னதா இருந்துச்சு. ஆகவே இடப்பெயர்ச்சி கேட்டதால எவ்வளவு இடப்பெயர்ச்சி வரப்போகுது, 5 மீட்டர். இதுல வரப்போகுது இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். இவ்வளவுதான் அந்த பாஸ் பேப்பர் கேள்வி. இப்போ செஞ்ச மாடல் கேள்வி அதே டைப்ல வந்து ஒரு 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரையும் செஞ்சு வச்சிருந்தாங்க. சரிதானே, சரி. இப்போ தலைப்பு போடுங்க. இப்போ நம்ம படிக்க போற முதல்ல அடுத்த தலைப்பு என்னண்டா, கதி. என்ன படிக்க போறோம், கதி. தலைப்பு போடுங்க, கதி. இந்த கதியை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா.